Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷமாக ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மேண்டிட்ரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட், ரொம்ப விளம்பரங்கள் எல்லாமே பண்ணாங்க. 95% இணைச்சிட்டாங்க. இன்னொரு 5% இதோட அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் இணைக்காமல் இருக்காங்க. அது இணைக்கலைன்னா என்ன ஆகும், எப்படி இணைக்கிறது, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் இந்த விஷயம் தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை பகிருங்க. மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் கார்டு, ஆதார் கார்டு இது ரெண்டையும் லிங்க் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இது ஏன் லிங்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். பேன் கார்டு எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 2003, 2004லேயே பேன் கார்டு எடுத்திருப்பாங்க. ஆனால் ஆதார் கார்டு வந்தது 2011 தான் ஆதார் கார்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது ஆதார் கார்டு எடுக்கும் போகும்போது பேன் கார்டு இல்லாத காரணத்தினால நம்ம ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஒரு ப்ரூஃபை கொடுத்து நம்ம பேன் கார்டு வாங்கியிருப்போம். அதை பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்போம். சேல்ரி வாங்குகிற எம்ப்ளாய்மெண்ட்ஸ், நம்ம எக்ஸர்வீஸ்மேன் எல்லாருமே பிபிஓ காப்பி, அதுக்கடுத்து பே ஸ்லிப் எல்லாத்துலேயும் அந்த பேன் கார்டு நம்பரை கொடுத்துருப்போம். அது போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ மத்திய அரசாங்கம் ஆதாரையும் பேனையும் கரெக்டான முறைப்படி எல்லாத்தையும் லிங்க் பண்ணணும், ஒரு ஆளுக்கு ஒரு பேன் கார்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற கொண்டு வந்ததில் இருந்து லிங்க் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக பேன் கார்டு எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அது ஆதார் பேஸ்டு பேன் கார்டாக தான் இருக்கும். பழைய பேன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். இது கம்பல்சரி. இது கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் கடந்த 1.5-2 வருஷமாகவே இப்போ அதுக்கு ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. 1000 rupees ஃபைன் கட்டி தான் இணைக்க முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இது முன்னாள் இராணுவ வீரர் சமுதாயத்தில் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கோம். எக்ஸர்வீஸ்மேனுக்கு அவங்க இண்டிவிஜுவல் பேன் கார்டு, ஆதார் கார்டு, அவங்க ஒய்ஃப், ஏன்னா அவருக்கு அப்புறமேல் பென்ஷன் வாங்க போகிறது அவங்க ஒய்ஃபோட பிபிஓவில் நீங்கள் அந்த பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பீங்க. இப்போ அந்த பேன் கார்டு நீங்கள் இணைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது செல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா December 31 அதுதான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, 2024. இந்த வருஷம் கடைசி வரைக்கும் நீங்கள் இணைக்காமல் இருந்தீங்கன்னா 1000 rupees ஃபைன் கட்டி இணைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பேன் கார்டெல்லாம் செல்லாமல் போயிடும், டீஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை தயவு செஞ்சு எல்லா எக்ஸர்வீஸ்மேனும் கொஞ்சம் அவங்களோட பிபிஓவை எடுத்து பாருங்கள், என்ன பேன் கார்டு இணைச்சிருக்கீங்க. அவங்க ஒய்ஃபோட பேன் கார்டு, ஆதார் கார்டு ரெண்டையும் போட்டு இப்போ நான் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் காட்டுறேன், அதில் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். பை சான்ஸ் அப்படி யாருக்காவது இணைக்காமல் இருந்துச்சு, அதாவது அவங்களோட அப்பா, அம்மா இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க, உங்களோடது எல்லாரையும் ஒரு தடவை போட்டு செக் பண்ணுறது தப்பு கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க, சார் நான் ஆதாரையும் பேனையும் பேங்க்கில் கொடுத்துட்டேன். இப்போ ரொம்ப பேர் எனக்கு என் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், என் குரூப்பில் இருக்கவங்களா இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதாரையும் பேனையும் நம்ம பேங்க்கில் கொடுத்துட்டேன் சார், நான் பேங்க்கில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துருக்கேன், ஏன் அவங்க இணைக்க மாட்டாங்களா, நான் பேங்க்கில் ஆல்ரெடி கொடுத்தானே இருக்குது அப்படின்றாங்க. பேங்க்கில் கொடுக்கறதுக்கும் நீங்கள் ரெண்டையும் இணைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவங்கவுங்க இடத்துல அந்த ஆதார் கார்டு அந்த காலத்தில் அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க, பேன் கார்டு காலத்தில் ஃபில் பண்ணிடுவாங்க. ஆனால் ரெண்டு இணையாது. சரியா? அந்தந்த காலத்தில் இருக்குமே தவிர இணையாது. இணையிறதுக்கு ரெண்டோட டேட்டா பேஸும் மேட்ச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி ஆதார் கார்டில் உங்கள் பேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேன் கார்டில் வேணும். எப்படி ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேன் கார்டில் வேணும். இது மேட்ச் ஆனால் மட்டும்தான் இணையும். அதனால் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. வெறும் பேங்க்கில் கொடுத்ததாலேயே இணைஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. நீங்கள் தயவு செஞ்சு இப்போ நான் வெப்சைட் போடுறேன், www.incometax.gov.in. இந்த வெப்சைட்டில் போய் உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப், உங்கள் குழந்தைங்க, உங்களோட ஃபாதர், மதர், நான் இவங்களுக்கும் நீங்கள் ஃபார்ம் 26 எடுப்பீங்க. மற்ற விஷயங்கள் பேங்க்கில் அவங்க தான் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இது எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும் பேன் கார்டு டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு தடவை எடுத்து, இப்போ நான் சொன்ன வெப்சைட்டில் இப்போ வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. லிங்க்டு, ஆல்ரெடி லிங்க்டுன்னு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஆல்ரெடி லிங்க் இல்லை, நாட் லிங்க்டு அப்படின்னு வந்தால் 1000 rupees ஃபைன் கட்டணும். சலான் கட்டி அங்கே டேட்டாபேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இணைஞ்சிரும். இல்லைனா ஏதாவது ஒரு டேட்டாபேஸை மாற்றணும், அதாவது ஆதார் கார்டை மாற்றணும், இல்லை பேன் கார்டை மாற்றணும். அதாவது அந்த டேட் ஆஃப் பர்த் அந்த பேர் எப்படி உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. குறிப்பாக எக்ஸர்வீஸ்மேன் வந்து அவங்களோட ஒய்ஃபோட பிபிஓவில் எப்படி பேர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு மாற்றி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா அது பின்னாடி கஷ்டப்படுற போகிறது உங்களோட குடும்பம் மட்டும்தான் கஷ்டப்படும். தேவையில்லாத பெனால்ட்டி, தேவையில்லாத ஃபைன், அதுக்கப்புறம் புது பேன் கார்டு எடுக்கணும், அந்த பேன் கார்டுக்கு ஒரு ஃபைன் கட்டணும். ஏன்னா பழைய பேன் கார்டை சரண்டர் பண்ணால் தான் புது பேன் கார்டு எடுக்க முடியும். இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அதை நீங்கள் ரெக்கார்டுக்கு அனுப்பணும், பார்ட் ஆர்டர் பண்ணணும், ஸ்பார்சல் அப்டேட் பண்ணணும், பேங்க்கில் கொடுக்கணும், நிறைய அதில் இஷ்யூ போயிட்டுருக்கு. அதனால் 99% நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் இன்னமும் ஒரு சில முன்னாள் இராணுவ வீரர்கள் கவனக்குறைவுனாலையும் அஜாக்கிரதையினாலையும் அவங்க பார்த்துக்கலாம் இணைஞ்சிருக்கும் நான் நினச்சேன் இப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நான் நிறைய பேருக்கு இணைச்சி கொடுக்கும்போது சொல்கிறாங்க, சார் இணைஞ்சிருக்கும் நான் நினச்சேன் சார், அது அப்படி தான் சார் பண்ணுவாங்க, எனக்கு தெரியாது சார் அப்படின்றாங்க. தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். சொல்ல வேண்டியது என்னோட டியூட்டி, நான் சொல்லிட்டேன். இப்போ அதை எப்படி இணைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், www.incometax.gov.in. இந்த வெப்சைட்டை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். அதில் லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். உங்களோட ஆதார் கார்டையும் உங்களோட பேன் கார்டையும் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கரெக்டாக தப்பு இல்லாமல் உங்களோட பேன் கார்டு நம்பர் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் இது ரெண்டையும் போட்டு நீங்கள் அங்கே சர்ச் பட்டன் இருக்கும் பாருங்கள், அங்கே லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சர்ச் வந்து கொடுத்துரும். இப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் காமிப்பேன். இப்போ இதில் வந்து ஆல்ரெடி லிங்க்டு அப்படின்னு வந்துடும். ஆல்ரெடி லிங்க்டுன்னு வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நாட் லிங்க்டு அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் 1000 rupees ஃபைன் கட்டி அதை நீங்கள் இணைச்சிக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வருது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லிங்க்டுன்னு வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. லிங்க் இல்லைனா நாட் லிங்க்டுன்னு வந்துடும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாள் இராணுவ வீரர் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நோக்கத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு வீடியோ என்ன வேணும் அப்படிங்கிற டாப்பிக்கையும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் என்ன இணைக்கலையோ அவங்க இணைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க, என் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் இணைச்சி கொடுத்துட்றேன். தேங்க்யூ வெரி மச்.